ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வியாழக்கிழமை காலையில. இப்ப தான் மார்க்கெட் வந்து போயிட்டு வந்திருந்தேன். கிச்சன் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து நான் வந்துட்டு செட்டிநாடு சிக்கன் பிரியாணி வந்து செய்ய போறேன். அதுக்கு வந்துட்டு மசாலா வந்து வறுத்து அரைச்சுக்க போறோம். ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி இந்த வீடியோ. பார்த்தீங்க அப்படின்னா 2 துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, கல்பாசி, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கசகசா சேர்த்து இத வந்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்துட்டு நம்ம வந்துட்டு பொடி பண்ணி ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்துக்குவோம். செட்டிநாடு சிக்கன் பிரியாணிக்கு இந்த பொடி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு நான் வந்து உரிச்சு எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு சுண்டி விரல் தண்டி வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முழு பல் பூண்டு அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாவே வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து புதினா வந்து இதில வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து இத வந்துட்டு நம்ம பேஸ்ட்டா வந்து அரைச்சு வந்து எடுத்துக்கலாம். அரைக்கும்போது ஒழுங்கா அரைக்கல அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி வந்துட்டு கடலெண்ணெய் வந்து சேர்த்துட்டு, 1 குழிக்கரண்டி வந்து நெய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. அந்த பாட்டில்ல இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு ஊத்தி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரியாணி ஸ்பைசஸ் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதாவது வந்துட்டு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ வந்து சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் ஸ்லைஸா நறுக்குனது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல உள்ள 4 பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இது இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் 2 தக்காளி வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணது, அதையும் வந்து இதில சேர்த்து தக்காளி வந்துட்டு நல்லா வந்து வதங்கணும். தக்காளி வதங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அந்த பேஸ்ட்ட வந்து இதில வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு இத வந்து வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க சிக்கன வந்து இதில வந்து சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். அத வந்து இதில வந்து சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா வந்து இத வந்து வதக்கணும். அடுப்ப வந்துட்டு மீடியமான ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரும். மறுபடியும் வந்துட்டு இத வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதில மசாலா வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்துட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய்த்தூள். நான் வந்துட்டு 2 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வறுத்து அரைச்ச செட்டிநாடு பிரியாணி மசாலா பொடி இருக்குல்ல, அத வந்துட்டு இதில வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் சிக்கனோட. சிக்கனு ப்ளஸ் அந்த மசாலா எல்லாமே நல்லா வந்துட்டு ஒண்ணா வந்து கலந்து விட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம், நம்ம வந்துட்டு இத வந்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்துட்டு தயிர் வந்து இதில வந்து சேர்த்துக்கலாம். தயிர் வந்துட்டு நல்ல புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் வந்துட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்க தயிர் சேர்க்க விருப்பப்படாதவங்க லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இத வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இத வந்துட்டு மூடி வந்து போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து சிக்கனுக்கும், மசாலாவுக்கும் தேவையான அளவு உப்பு வந்து நான் வந்து சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு, இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆனியன் ரைத்தா வந்துட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் ஆனியன் அதில வந்துட்டு தயிர் வந்து போட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி, கொஞ்சம் உப்பு போட்டு இத வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து இதில வந்து போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா, டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். வெறுமனே ஆனியன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா வதங்கி மசாலாலாம் வந்து நல்லா வந்து வதங்கி பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 1 1/2 டம்ளர் தண்ணி. நான் 2 டம்ளர் அரிசி வந்து எடுத்திருக்கேன். 3 டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். செட்டிநாடு சிக்கன் பிரியாணி அப்படின்னு வந்துட்டாவே, நீங்க வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸ் தான் வந்து எடுத்துக்கணும். நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு அது வந்து நெறைய இருக்கு. அத வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இருக்கான்னு பார்த்தேன். கொஞ்சம் உப்பு பத்தாத மாரி இருந்துச்சு. அந்த ஸ்டேஜில வந்துட்டு நம்ம உப்பு செக் பண்ணிட்டு, உப்பு வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 முட்டை கிட்ட நான் வந்துட்டு தண்ணி ஊத்தி, உப்பு, எண்ணெய் போட்டு நான் அத வந்துட்டு முட்டை வந்துட்டு வேக வச்சுக்கிறேன். பிரியாணி அப்படின்னு வந்துட்டாவே முட்டை இல்லாம வந்துட்டு கம்ப்ளீட் ஆகாது. அதனால முட்டையும் வந்து வேக வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்துட்டு நல்லா வந்து கொதிச்சு, அந்த தண்ணியெல்லாம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு அரிசி வந்து போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு மசாலாலாம் போட்டு தண்ணி ஊத்துனதுக்கப்புறம், ஒரு கொதி கரெக்ட்டா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் வந்து போட்டுறணும். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ வந்துட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். 200, 200, 400 ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கன் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரைஸ் போட்டுட்டு அத வந்துட்டு மூடி வச்சிரலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 கேஜி வந்து சிக்கன் வந்து எடுத்துட்டு, அதில மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சோம்புத்தூள், தேவையான அளவு வந்துட்டு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்துட்டு மல்லித்தூள், மிளகுத்தூள், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில ஃபுட் கலர் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பூண்டு வந்துட்டு என் சின்ன மகள இடிச்சு போட சொன்னேன். அவ வந்து இடிச்சு போட்டா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமா வந்துட்டு பச்சரிசி மாவு வந்து இதில போட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கனில் ஈரத்தன்மை இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கொஞ்சம் இலக்கமா நம்ம வந்துட்டு சிக்கன் 65க்கு சிக்கனை வந்து மசாலா போட்டு பிரட்டி வச்சிடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக வந்து பிழிஞ்சு விட்டுட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ஊற வச்சுருவோம். சிக்கன் 65க்கு மசாலா போட்டு சிக்கனை வந்துட்டு இப்போ ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்துட்டு இருக்கும் அரிசி. அதாவது வந்துட்டு பிரியாணி ரைஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் நிற்கிற தண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு அடியில் வந்துட்டு நம்ம வந்து கொடுத்து வந்து கிண்டி விடணும். அதாவது ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக சைடில் வந்து எடுத்து எடுத்து விடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தம்மில் வந்து போட்டுடலாம். ரைஸ் போட்டு ஒரு கொதி, தண்ணி ஊற்றி ஒரு கொதி, அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தம்மில் வந்து போட்டுறணும். இப்போ தம்மில் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி பாட்டை வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சைடில் வந்து கொடுத்து வந்து கிண்டி விடுங்க. அந்த எண்ணெய் தண்ணி எல்லாமே அடியில் போகணும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்துட்டு இதில் மேலே வந்துட்டு ஒரு வெயிட் வந்து வைக்கலாம். தண்ணி வைக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி குட்டி உரல் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வந்துட்டு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. அடுப்பை அமர்த்திட்டு முட்டையை வந்து இறக்கிட்டேன். இப்போ கிச்சன் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டேன். கொஞ்சம் பாத்திரம் மட்டும் விளக்கணும், சாப்பிட்டுட்டு விளக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்துட்டு ஆல்மோஸ்ட் டன். சூப்பராக வந்துட்டு நம்மளோட செட்டிநாடு சிக்கன் பிரியாணி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த ரைஸ் எல்லாமே குச்சி குச்சியாக வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே எடுத்து விட்டு லைட்டாக வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. சூட்டோட மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரைஸ் உடையும். லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து, அதாவது மேலே இருக்க ரைஸ் கீழேயும், கீழே இருக்க ரைஸை மேலேயும் வந்து எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் பிரியாணி ரெடி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் சிக்கன் 65க்கு உள்ள சிக்கனை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பிரியாணி அப்படின்னாலே சிக்கன் 65யும் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சிக்கன் வந்துட்டு ஃப்ரை பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிநாடு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ரைத்தா, அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன் 65. நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ஜீரக சம்பா ரைஸில் இதே மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பிளேட்டில் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தேன். ஆனால் என் பிள்ளைங்க வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா அது இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சு கடைசியில் சாப்பிட மாட்டேங்கிறீங்களே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேரும் குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம வீட்டில் இருந்த வாழை இலையை வந்து கட் பண்ணி அதை கழுவிட்டு அதில் வந்து போட்டு சாப்பிட்டாங்க. நம்மளோட பாரம்பரியத்தோட. பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் இவங்களுக்கு. அதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களோட வந்துட்டு பேட்மிட்டன் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்துட்டு என்னோட டே வந்துட்டு போச்சு. கிளைமேட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல காற்று, அதே மாதிரி நல்ல மண் வாசனை, மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மழையும் வரல, ஒன்றும் வரல. மழை வர மாதிரியே இருக்குது, ஆனால் மழை வர மாட்டேங்குது. வேற எங்கேயோ மழை வந்து பேஞ்சிட்ருக்கு. ஆனால் மொத்தத்தில் கிளைமேட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இயற்கையை நேசிக்கிறவங்க மறக்காமல் லைக்கை போடுங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்கிற கிளைமேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி நல்லா ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.